அவர் கனவுல ஒரு முழு பூனையை முழுங்குறது மாதிரி கனவு கண்டிருக்கிறார். ஆமா, முழு பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டவன் பதறி போய் எந்திரிக்கிறான். ஆகா, வயிற்றுக்குள்ள பூனை போயிருச்சு அப்படின்னு பதறி போய் எந்திரிச்சான். எந்திரிச்சுதான் கனவுன்னு தெரியுது, தூக்கம் கலைஞ்சிருச்சு. அது கனவு தானே, விட்டுட்டு பேசாம இருக்கலாம் தானே. மனசு கேட்கல, வயிற்றுக்குள்ள பூனை போயிருச்சு, ஆகா என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்னு பயத்தோடவே பாதி இரவை கழிச்சிட்டு விடிஞ்சு விடியாம மருத்துவமனை தேடி ஓடுறேன், மருத்துவரை பார்க்க. அங்க போய் மருத்துவரை சொன்னேன், ஐயா நேற்று இரவு கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டேன், அது வயிற்றுக்குள்ள போய் முண்டுற மாதிரியே இருக்கு, அதை எப்படியாவது எடுக்கணும்னா. அவர் பார்த்தார், என்னடா கனவுல முழுங்கின பூனையை வெளியில எடுக்கணும்னு சொல்றானே, இப்ப என்ன செய்யறது? சரி தம்பி, உனக்கு வைத்தியம் பார்ப்போம், முதல்ல படு, நிழல் படம் எடுப்போம்னு ஒரு படம் எடுத்தார். அப்புறம் பாருங்க, அவனை படுக்க போட்டு ஒரு நிழல் படம் நீங்க சொல்ற எக்ஸ்ரே எடுத்து காமிச்சா உள்ள வயிற்றுக்குள்ள பூனை இல்ல. தம்பி, நீ கண்டது கனவு, கனவு கனவாவே இருக்கட்டும், நிசத்துல பூனை இல்ல, நீ பயப்படாத, வீட்டுக்கு போலாம்னாரு. காசை கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். ஆனாலும் மனசு கேட்கல, வயிற்றுக்குள்ள பூனை இருக்குங்கிற மாதிரியே ஒரு உணர்வு. இந்த மருத்துவர் சரியில்லை, வேற மருத்துவரை பார்ப்போம்னு இன்னொரு மருத்துவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போய் அதே நிலைமையை சொல்லி அவர் ஒரு படம் எடுத்து பார்த்துட்டு, தம்பி இது கனவு, அதனால குழப்பிக்க வேண்டாம், ஒரு பிரச்சனை இல்லை, வயிற்றுக்குள்ள பூனை இல்லை, நீ வீட்டுக்கு போனாரு. அத்தோடவும் சரியில்லை, மனசு கேட்கல அவனுக்கு. இவங்க ரெண்டு பேரும் நம்மளை ஏமாத்துறாங்க, அதனால பெரிய மருத்துவரா பார்ப்பான். எங்க போனோன்னு அவர் பார்த்தாரு. அவர் சொன்னா, ஐயா நேற்று ஒரு கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டேன், நீங்க பார்த்து சொல்லுங்க. அவர் பார்த்தாரு, கனவுல முழுங்கின பூனை வயிற்றுக்குள்ள இல்ல, மனசுக்குள்ள இருக்கு, அதனால அவன் வழியிலேயே வைத்தியம் பண்ணும். ஆமா தம்பி படுங்க, ஒரு படம் எடுப்போம்னு அவர் இந்த நிழற்படம் சொல்லக்கூடிய எக்ஸ்ரே எடுக்கல. அந்த எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய அட்டையில ஒரு பூனையை படமா வரைஞ்சு அறைக்குள்ள போயிட்டு திரும்பி வந்து, தம்பி எந்திரிங்க தம்பி, பூனை இருக்கு கண்டுபிடிச்சாச்சுன்னு கொடுத்தாரு. வாங்கி பார்த்தா இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரெண்டு பேர் ஏமாத்தி விட்டாங்க, நீ வயிற்றுக்குள்ள பூனை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க, நீங்க ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா பூனை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அவங்க ரெண்டு பேரும் வெளிச்சம் போட்டு எடுத்தாங்க, பூனை ஒளிஞ்சுக்கிருச்சு, நான் வெளிச்சம் போடாம எடுத்தேன், பூனை சிக்கிருச்சுனாரு. சரி பரவாயில்ல, அவன் வழியிலே வைத்தியம் பண்ணணுமே, சரி எடுத்துருங்க ஐயா, வயிறு முண்டுது, ரொம்ப அதிகம் பயமா இருக்கு, அதெல்லாம் உடனே எடுக்க முடியாது தம்பி, ஒரு வாரம் கழிச்சு வா. இப்போ ஒரு வாரம் கழிச்சு பதறி போய் முடியாது, ஐயா தூங்க முடியல, சாப்பிட முடியல, வயிறு வேற வீங்குது, பூனை படுத்துதியான்னு. ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு எடுத்துருவோம் உட்கார் அப்படின்னு 2 சத்து மாத்திரையை கொடுத்து முழுங்க சொல்லி, தம்பி வைத்தியம் என்ன தெரியுமா, மாத்திரையை போட்டாச்சா, உன் தலையில நறுக்குன்னு கொட்டுவேன், நீ அம்மானு ஆண் வாயை திறந்து கத்தணும், பூனை குதிச்சு வெளியில வந்துரும்ட்டாரு. அதை நம்பி அவனு உட்கார்ந்தேன், ஓங்கி நறுக்குன்னு கொட்டினாரு, கண்ணை மூடிக்கிட்டு அம்மானு கத்துனேன். ஏற்கனவே பிடிச்சி அடைச்சு வச்சிருந்தாள் ஒரு பூனை, அதை எடுத்தாந்து அவனுக்கு முன்னால விட்டு கண்ணை திறந்து பாடுறா, பூனை வெளியில வந்துருச்சுன்னு சொல்ல. அவனும் முழிச்சு பாக்குறான், தெரியுது பூனை ஓடுது, சந்தோஷப்படணும்ல, அழுக ஆரம்பிச்சான் உட்காந்து. ஏன்டா அழுகுறா, பூனை தான் வெளியில வந்துருச்சு. பூனை வந்துருச்சு ஐயா, இருந்தாலும் மனது சரியில்லை. என்னடா சரியில்லை, போன வாரம் நான் கனவுல முழுங்கின பூனை கருப்பா இருந்துச்சு, இது வெள்ளையா ஓடுது, வயிற்றுக்குள்ள குட்டி ஓட்டுருக்கும் போல இருக்கு, இன்னும் நிறைய இருக்கும். இப்படி ஆளுகளை திருத்த முடியும்? உளவியல் ரீதியா சில பேர் சிக்குண்டு கிடக்குறேன், என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லை.